ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே வேற லெவலில் சூப்பராக இருந்தாலுமே கூட ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ கரெக்டாக ஒரு 4 எபிசோட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பிடிச்சிரும். ஏன்னா கதை அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 1. இது ஒரு த்ரில்லர் அனிமே அப்படிங்கிறதுனால இதில் நிறைய ரத்தத்தை காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரத்தத்தை தான் காமிக்கிறாங்க. மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் கையில இருக்கிற ஸ்வாட வச்சு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான். கொலை செய்யப்பட்டவன் ரத்த வெள்ளத்துல மதந்துட்டு இருக்கான். அடிச்ச என்னாச்சு, அப்பாக்கும் கால் போக மாட்டேங்குது, அம்மாக்கும் கால் போக மாட்டேங்குது, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரீகாங்கிற அவளோட பிரதருக்கு கால் பண்றா. ரிங் போது அவனா அட்டன் பண்ணி யோரி சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். நான் கிளாஸ்ல தான் உட்காந்துருந்தேன் ரீகா, திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங்கோட டாப்ல வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ அளவும். ஓ அப்படின்னா நீயும் இந்த வேர்ல்டுல தான் இருக்கியா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பாத்துட்டு இருக்கிறது இல்யூஷனோ இல்ல உன்னோட கனவோ கிடையாது, இது ஒரு ரியாலிட்டி. ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுனா இங்க இருக்கிற எந்த பில்டிங்லயுமே நம்ம கீழே போறதுக்கான வழியே இருக்காது, எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பில்டிங்லயும் லிஃப்ட் இல்ல, ஆனா அதுக்கு பதில் எல்லா பில்டிங்ஸையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வுடன் பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு அந்த ரீகாங்கிறவன் பேசிட்டு இருக்கும்போது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. அச்சோ அப்படின்னு யோரி பயப்படவோ, என்னாச்சு யோரி அப்படின்னு சொல்லி அந்த ரீகாங்கிறவன் கேட்கறான். தெரியல, மாஸ்க் போட்ட ஒரு ஆளு வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு யோரி சொல்லப்போ, எனது மாஸ்க் போட்டவன் அவன் உன்னை பார்த்துட்டானான்னு கேட்கவும், இல்ல நான் தூரமா இருக்கேன் அவன் என்ன பார்க்கலன்னு யோரி சொல்றா. அந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்க யாரையோ கொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க நோக்கமே நம்மள சூசைட் பண்ண வைக்கிறது தான், அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு ரீகா சொல்றான். அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நான் அந்த நரகத்துல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சூசைட் பண்ற லேடி கீழே விழுந்து இறந்து போறா. யோரி யோரி என்னாச்சு, நான் பேசுறது கேக்குதா யோரி அப்படின்னு சொல்லி அந்த ரீகா போன்ல கத்திட்டு இருக்கான். வெளியே போறதுக்கான வழி சூசைட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லு ரீகா அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இங்க பாரு யோரி, நீ ஒரு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். எல்லா பில்டிங்கோட ஒரு ரொம்பவே ஹைட்டான ஒரு பில்டிங் உனக்கு தெரியுதா, அந்த இடத்துக்கு நான் வந்துருந்தேன், நீயும் வந்துரு, அது வரைக்கும் சேஃபா இரு யோரி அப்படின்னு சொல்லி ரீகா பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்த வந்து டக்குன்னு அட்டாக் பண்றான். யோரி ஜஸ்ட் மிஸ் தப்பிக்கிறா. யோரி யோரி என்னாச்சு, நான் பேசுறது கேக்குதா யோரி அப்படின்னு சொல்லி ரீகா கத்திட்டு இருக்கான். பயந்ததுல யோரி போனை கீழே போட்டுட்டா. கொலை பண்ற அந்த ஆள் வந்துட்டு அவளோட போனை உடச்சு தூக்கி கீழே போட்டுதான். அச்சோ என்னோட போனு இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த வுடன் பிரிட்ஜ்ல ஏறின உடனே அவளுக்கு கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தட்டு மாதிரி ஒரு வழியா இப்ப பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு அப்படியே பொறுமையா அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கா. பட் அந்த மாஸ்க் போட்டவனோ பின்னாடியே அந்த பிரிட்ஜ்ல ஏறி வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அசால்ட்டா அந்த பிரிட்ஜ்ல கயிறை கூட பிடிக்காம நடந்து வந்துட்டு இருக்கான். பொறுமையெல்லாம் போனா பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாஸ்டா யோரி போக ஆரம்பிக்கிறா. இப்ப யோரி செம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். எஸ் கிட்ட நெருங்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி ஒரு வழியா சந்தோஷப்பட்டா. அதுக்குள்ள அவன் பின்னாடி வந்து அவளை பிடிச்சிருந்தான். யோரி கையில கிடைச்ச உடனே அவன் கொல்ல போறதுக்குள்ள அந்த மாஸ்க் போட்டவனை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிருந்தாங்க. ஹை போலீஸ் ஆஃபீஸர், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இப்ப அந்த மாஸ்க் போட்டவனை அந்த போலீஸ் சொட்டு கொண்டுட்டு, கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிடுதோம், இது என்ன இடம்னு தெரியல, இந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஹைட்டை பார்த்து போலீஸ் ஆன நம்மளே பயப்படக்கூடாது அப்படின்னு ஷூட் பண்ண போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் என் கூட இருக்கிறது இப்போ ஓரளவுக்கு எனக்கு தைரியமா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. கீழே விழுந்தா அவ்வளவுதான் போலீஸ் பாத்துட்டு இருக்கவும் இன்னொரு போலீஸ் அவனை தள்ளி விட்டுதான். அவ்வளவுதான், யோரிய காப்பாத்தின அந்த போலீஸ் இப்ப இறந்து போயிட்டான். பிரச்சனை முடிஞ்சது. ஒரு வழியா ஒரு பொண்ணு கூட நான் இப்ப தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல தூரத்துல இருந்து மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்கள பாத்துட்டு இருக்கான். அண்ட் இவன் மட்டும் அசால்ட்டா ஜாலியா நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா அவனோட ட்ரெஸ்ஸை கலட்ட இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் வந்துட்டு யோரிய இப்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேர்ல்டுல என்ன தடுக்கிறதுக்கு யாருமே கிடைக்காது. ஹே அடுத்தது உன்னோட ஸ்கர்ட்டை கலட்டாம இன்னர் வேற கலட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாகிறதுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி யோரி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே பண்ணிட்டு இருக்கா. தூரத்துல நின்று மாஸ்க் போட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் ஒரு ஸ்னைப்பர். அந்த ஸ்னைப்பரை யோரி நோட்டீஸ் பண்ணிருக்கா. அந்த ஸ்னைப்பர் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளிருக்கான். கன்னை லோட் பண்ணி யோரிய போட்டு தள்ளலான்னு போடுறதுக்குள்ள அவ அங்க இருந்து ஓடிடுதா. மாஸ்க் போட்டவங்க கிட்ட நார்மல் வெப்பன்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்னைப்பரும் இருக்கிறானா. ரீகா சொன்ன மாதிரியே மாஸ்க் போட்டவங்க இவங்களை கொலை பண்ண மாட்டேங்கிறாங்க, சூசைட் பண்ண வைக்க தான் ட்ரை பண்றாங்க. சூசைட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாத ஒரு கட்டத்துல தான் அவங்க கொலை பண்றாங்க அப்படிங்கறத யோரி புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த போலீஸ்காரன் செத்துட்டான். அவனோட பாடியை யோரி எடுத்துக்கிட்டா. அவன்கிட்ட இருந்த அந்த கட்டானா ஸ்வாடையும் அவனோட கண்ணையும் யோரி எடுத்து வச்சுக்கிடுறா. ரீகா வர்ற வரைக்கும் நான் எப்படியாச்சும் சர்வை பண்ணி உயிரோட இருக்கணும், எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தா நான் கண்டிப்பா இறந்து போயிருவேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் பாடியை எரிச்சு ஸ்மோக் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னைப்பர் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப வேற ஒரு பில்டிங்க்கு யோரி போறா. அந்த மாஸ்க் போட்டிருக்கிற ஸ்னைப்பர் வந்து அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறான். பார்த்தா அது யோரியோட போட்டோ. யோரி அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இன்னொரு மாஸ்க் போட்ட பொண்ணு, இது நல்ல சந்தர்ப்பம், என் கண்ணை வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அட என்ன நான் கொலைக்காரி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன், கண்ணை வச்சு கொலை பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு இருக்கா. மேடு மாதிரி மாஸ்க் போட்டுருக்கவா அங்க இருந்து கிளம்பி போகும். அப்பாடா போயிட்டா அப்படின்னு அவ யோசிச்சா. திரும்பி அப்படியே ஓடி வந்து ஜம்ப் பண்ணி யோரி இருக்கிற பில்டிங்க்கு வந்துருக்கா. நான் முதலே யோசிக்காம ஒழுங்கா இவ்வளவு ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு யோரி யோசிக்கிறதுக்குள்ள டக்குனு இப்ப ஓடி வந்து அவ யோரிய வெட்டுறா. ஜஸ்ட் மிஸ்ல யோரி தப்பிக்கிறா. பக்கத்துல இருக்கிற அவளை பயந்துகிட்டே யோரி ஷூட் பண்ணவும் யோரியால கரெக்டா அவளை ஷூட் பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த மாஸ்க் போட்டவங்க என்ன கொலை பண்ணல. சரி வெயிட் பண்ணு, நான் சூசைட் தான் பண்ண போறேன்,
நான் சூசைட் பண்ணா நீ என்ன விட்டுருவல்ல, எனக்கு இந்த இடத்துல உண்மையிலே இருக்க பிடிக்கல, நான் சூசைட் பண்ணி போயிருந்தேன் அப்படின்னு யோரி இப்ப சூசைட் பண்ண ரெடியாகி அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிருதா. இவ இறந்து போயிட்டாலான்னு அந்த மெய்டு வந்து பார்க்கவும் யோரி கண்ணை வச்சுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. சூசைட் பண்ணவங்க இறந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு மாஸ்க் போட்டவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக போவாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோரி அவ மூஞ்சிலேயே ஷூட் பண்றா. ரெண்டாவது புல்லட் அவ மேல படல மிஸ் ஆயிடுச்சு. கீழே குதிச்சதுல பேக் வலிக்குதே, ஆனா சாவறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு இறந்து போயிட்டாலான்னு பாக்குறதுக்காக போறா. அந்த மாஸ்க் வந்து இவ ஷூட் பண்ணதுல உடஞ்சு போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, கிட்ட வராதீங்க, நீங்க கிட்ட வந்தா நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன். இந்த மாஸ்க் இன்னும் என் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. எனக்கு வந்திருக்கிற கமாண்டை நான் ஒபே பண்ணி தான் ஆகணும். மாஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கமாண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்றா. மாஸ்க் போட்டவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் இல்லையா, மனுஷங்க தானா அப்படின்னு யோரி பார்த்துட்டு என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. மாஸ்க்ல சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலும் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கமாண்ட் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு யோரி தடுக்க வரா. அட்லீஸ்ட் நான் இதுல இருந்து இப்ப வச்சு விடுதலையாவேன், எனக்கு சந்தோஷம் தான். என்னாலும் மாஸ்கோட பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லேடி அப்படியே சூசைட் பண்ணி கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. யோரிக்கு இதை பார்த்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. மாஸ்க் போட்டவங்க மான்ஸ்டர்ஸ் கிடையாதா, மனுஷங்க தானா, ஒரு மனுஷனை தான் நான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோரி ரொம்பவோ பயப்படுறா. அப்ப அவ கொண்டு அந்த போலீஸ் ஆபீசர் ஆவியா வர்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. மாஸ்க் போட்டவங்க கொலைக்காரங்க கிடையாது, அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை தான் நான் தோக்கடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சு கொல்லணும். ரேக்காவை நான் மீட் பண்ற வரைக்கும் எப்படியாச்சும் உயிரோட இருப்பேன் அப்படின்னு மாசா யோரி டைலாக் பேசிட்டு வந்திருக்கும் போது அவளுக்கு வயிறு பசிக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கு, அதுக்குள்ள நிறைய சாப்பாடும் இருக்கு. அதை அடுத்தவா சாப்பிடுறா. அந்த பேக்லயே கூட ஒரு கன்னும் சேர்த்து தான் இருக்கு. மாஸ்க் போட்டிருந்தவங்களோட பிசிக்கல் அபிலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவன் அவங்கள வேற யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவங்கள பார்த்த உடனே நான் கொன்றணும். சரி இப்ப அந்த பில்டிங்க்கு போலாம், ஏன்னா அந்த பில்டிங்ல தான் எஸ்கேப் ரூட் 3 இருக்கு. கண்டிப்பா அங்கேயே மாஸ்க் போட்டு ஒரு ஆள் இருப்பான். ஆனா என்கிட்ட இப்ப நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. ரீகா நீ வர வரைக்கும் கண்டிப்பா நான் சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் போகுது. பிரிட்ஜ்ல ஒரு செயின் உடைவும். இப்ப யோரி அப்படியே கீழே விழுற கண்டிஷன்ல இருக்கா. மாஸ்க் போட்ட ஸ்னைப்பர் வந்துட்டு ஹெலிகாப்டர் போறத பாக்குறான். அந்த ஹெலிகாப்டர் வந்து டைரக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். யோரி இங்க கீழே விழுற கண்டிஷன்ல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. பட் ஒரு வழியா எப்படியோ சேஃபா மேல ஏறி அந்த பிரிட்ஜ்ல பேலன்ஸ் பண்ணி நின்றுதா. அடுத்த பில்டிங்ல போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒருத்தி இறந்து போய் கிடக்குறா. சோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்க் போட்டவன் இருக்கிறானா, எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. இவளை ஷூட் பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அட இது என்ன லெட்டர். ஹெலிகாப்டர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும். கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோ இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களோ அதுல ஏறி போகலாம். ஒரு பர்சனால மட்டும்தான் அதுல ஏற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டவங்க அங்க ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு யோரி நினைக்கும் போது யாரோ கத்துற சவுண்ட் கேக்கு. ப்ளீஸ் வேண்டாம் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கெஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஒரு மாஸ்க் போட்டவன் இருக்கானா, நான் யோசிக்காம டக்குன்னு ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோரி அது யாருன்னு பார்த்தா மாஸ்க் போடாத நார்மலான ஒரு பொண்ணு அந்த ஆளை ஷூட் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நீங்க லாஜிக்கை பத்தி மட்டும் யோசிக்கவே கூடாது. எப்படி அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க, மாஸ்க் போட்டவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனிமேல அவ்வளோ ஈஸியில உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்காம கதையை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும். படியோ எலவேட்டரோ இல்லைன்னா என்ன ஸ்லாப்பை பிடிச்சி தொங்கி தொங்கியாச்சும் கீழே இறங்கிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்பவே ஹைட் ஆனது. அண்ட் நீங்க கீழே இறங்குற அந்த கேப்குள்ளேயே மாஸ்க் போட்டவங்க அவங்கள போட்டு தள்ளி இருப்பாங்க. யோரி மாட்டிட்டு இருக்கா, அவளோட பிரதர் ரீகா மாட்டிட்டு இருக்கான். இப்ப புதுசா இன்னொரு பொண்ணு மாஸ்கே போடாத ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு இருக்கா. என்ன நடக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.